ரெட்மி நோட் 13ஓட அன்பாக்சிங் அண்ட் ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ரெட்மி நோட் 13 சீரிஸ் எல்லாமே ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நோட் 13 வந்திருக்கு. இந்த போனை பத்தி பார்க்கலாம். அன்பாக்சிங் குயிக்கா வந்து பாத்துருங்க. ரெட்மி நோட் 13ஓட பாக்ஸ் வந்து தான் ரெட் கலருக்கு வந்து மாறி இருக்காங்க. அண்ட் பின்பக்கமா இந்த போனோட ஹைலைட்ஸ் வந்து இருக்கு. அதுல வீடியோல வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து 6128 ஆர்டிக் ஒயிட் அப்படிங்கிற கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஓபன் பண்ணலாம். உள்ள நமக்கு ரெட்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்துருக்கு. அண்ட் இதுக்குள்ளார நமக்கு வந்து சிம் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல கேஸ் இருக்கு. அண்ட் வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு ஃபோன் தான் வந்திருக்கு. அண்ட் இதுதான் ஆர்டிக் ஒயிட் கலர். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அதுக்கு கீழே நமக்கு ஒரு 33 வாட்கான அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி லென்த் நல்லா இருக்கு. அண்ட் ஃபோன் எப்படி இருக்குங்கிறத நம்ம உள்ள வந்து பார்க்கலாம். டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம். நம்மளோட ஸ்பான்சர் கரூர்ல வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிள் இருக்கு. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். அண்ட் ஓவராலா இவங்க கிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் போனும் வந்து இருக்கு. மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்றாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் உங்ககிட்ட வந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்றாங்க. எம்ஐ, ஒன் பிளஸ், ரியல்மி இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோட வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஆக்சசரிஸ் கூட இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் கண்டிப்பா சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த போனை கையில எடுக்கும் போதே இது வந்து ஒரு ரெட்மி போனா அப்படிங்கிற டவுட் தான் வந்து வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெயிட், திக்னஸ் தான். அதே கிளாஸ் பில்ட் வந்து இருக்கு. கார்னிங் ஒரு லெவலில் ஸ்கை ப்ரொடக்ஷனும் இருக்கு. பட் வெயிட் பாத்தீங்கன்னா 173 கிராம் தான். அண்ட் திக்னஸ்மே 7.5 mm. அந்த பாக்ஸி ஷேப்ல இருக்கனால ரொம்பவே சூப்பரா இருக்கு. கையில பிடிக்கிறதுக்கு ரொம்ப பெட்டரா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பில் குவாலிட்டியும் சரி, டிசைனும் சரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. டிசைன் மினிமலாவே இருந்தாலும் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான டிசைன் தான். அண்ட் இந்த கலருமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது போக இன்னும் 2 கலர்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து பிளாக், இன்னொன்று வந்து கோல்டு. பர்சனலா எனக்கு அந்த கோல்டு கலர் பிடிக்கல. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மற்றபடி பில் குவாலிட்டியும் சரி, டிசைனும் சரி இந்த போன் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக IP54க்கான ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்கு. அண்ட் IP ரேட்டிங் வந்து கிடையாது. தண்ணிக்குள்ள போட முடியாது. பட் சின்ன சின்ன மழை தண்ணி பிடிச்சா பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ பில் டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஹைலைட்னா டிஸ்பிளே நான் சொல்லுவேன். 6.67 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே வந்துருக்கு. அது மட்டும் ஹைலைட்ல. பெசில் பாத்தீங்கன்னாலுமே ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த பாக்ஸி ஷேப் இன்னுமே இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. பஞ்ச் ஹோல் அதுவுமே குட்டியா கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் வந்திருக்கு. இது நார்மல் ஃபுல் ஹெச்டி பிளஸ் தான். ப்ரோ பிளஸ்ல தான் 1.5K கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்ஜெட் இது வந்து ஓகே. அது போக இதோட பிரைட்னஸ் பார்க்கும்போது 1000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து போக முடியும். ஸோ அதுவுமே அவுட்டோர் யூஸ்க்கு நல்லா தான் இருந்தது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டா மல்டிமீடியா எனக்கு ரொம்ப முக்கியங்கிறவங்களுக்கு இந்த டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலா யூஸ் பண்ணும்போது கூட இந்த டிஸ்பிளே நல்லா ரெஸ்பான்சிவாகவும் வந்து இருந்தது. ஸோ டிஸ்பிளே வைஸ் இந்த போன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. நோட் 13 சீரிஸ் டிஸ்பிளேக்கானது தான் இந்த போனுமே பெட்டரா வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட ப்ராசர் டிமென்சிட்டியோட 68 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 6 nm 5G ப்ராசர். ஒரு 10-13 5G பேண்ட் இருக்கு. 5Gல ப்ராப்ளம் வந்து இருக்காது. அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசினா நான் ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் விளாண்டேன். நல்லாவே ஹேண்டில் பண்ணிச்சு. பெரிய இன்டென்ஸான டாஸ்க் நான் வந்து பண்ணி பார்க்கல. பட் நார்மலா இந்த சிப்செட் பத்தி பார்க்கும்போது இது வந்து ஒரு 6 nm 5G ப்ராசர். பேட்டரி வந்து நல்லா கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பேசிங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் நல்லா இருக்கும். பட் அது மாதிரி தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுமே பெட்டரா வந்து பண்ணியிருக்கும். இதை வச்சுட்டு நீங்க வந்து ரொம்ப ஒரு ஹை கிராஃபிக்ஸ் எடிட்டிங்கோ அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லேக் இருக்கும். அதே மாதிரி ஹை கிராஃபிக்ஸ் கேம் போனீங்கனாலும் லேக் இருக்கும். மறுபடியும் மீடியமா நான் கேம் வந்து விளாடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல ப்ராசர் தான். பெட்டர் சிப்புக்கு போயிருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா போயிருந்திருக்கலாம். ஏன்னா பிரைசிங் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இதை பத்தி நான் கடைசியா பேசுறேன். பட் நார்மலா இப்ப இந்த சிப்செட்டும் இந்த போனும் இந்த UAM எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. நார்மலா கேஷுவலா போன் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல கிடைக்கும். கொஞ்சம் ஹெவியாவோ இல்லைன்னா ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளாடுறவங்களுக்கோ லேக் கண்டிப்பா இருக்கதா போகுது. மற்றபடி அந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேமரா பாக்ஸ் மட்டும் இல்ல, கேமரா இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பிரைமரி 108 மெகா பிக்சல் வந்து இருக்கு. என்ன சென்சர் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல. அது போக 2வது 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 3வது 2 மெகா பிக்சல் மேக்ரோ, செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல். இது வந்து ரொம்ப ஒரு அந்த 108 மெகா பிக்சல்லாம் ஹைப் ஆக வேணாம். ஒரு நார்மலான கேமரா தான். டேலைட்ல எடுக்கிறீங்கன்னா டீடைல் நல்லா இருக்கு. கலர் கட்ஸ்லாம் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. ரெட்மி அவங்களோட கேமரா UI வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு.
அது போக நைட் மோட் பத்தி பேசுனீங்கன்னா லைட் இருக்கும்போது பெட்டரா பண்ணுது, லைட் கம்மியாகும் போது கொஞ்சம் நாய்ஸ் வந்துருக்கு. ஸோ ஒரு அந்த பட்ஜெட்க்கு ஒரு டீசென்டான கேமரான்னு சொல்லுவேன். பட் 4K ரெக்கார்ட் பண்ண முடியாது. காரணம் ப்ராசஸரோட லிமிடேஷன். 1080p தான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். வீடியோ ஓரளவு டீசெண்டா தான் இருக்கு. கேமரா ஃபீச்சர்ஸ் ஓரளவு கொடுத்துருக்காங்க. கேமரா இந்த பிரைஸுக்கு ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான கேமரா வந்துருக்கு. நார்மலா நீங்க போட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப கேமரா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு பெட்டர் கிடையாது. ஒரு நார்மலான கேமரா வந்திருக்கு. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ash. Redmi Note 13ல 1080p 30fps வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு வந்து இருக்குது. பட் ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர்ஸ் ஓரளவுக்கு நல்லா காட்டுது. அண்ட் டைனாமிக் ரேஞ்ச் வந்து இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. அதனால் அதுவுமே ஓரளவு கரெக்டாக தான் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர், இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 13ஓட தான் வருது. கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துருக்கலாம். பட் ஆண்ட்ராய்ட் 13 தான் MIUI 14 பேஸ் பண்ணி வந்திருக்கு. MIUI 14ல சின்னதாக யூஐ வந்து மாற்றிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. பட் சேம் அதே ப்ளோட்வேர் ஆட்ஸ் வந்து இருக்க தான் போகுது. அதை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி யூஏ ரெஸ்பான்சிவாக இருந்தது. இந்த ஸ்விட்சோட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கும்போது இனிஷியலாக பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. பெரிய ப்ராப்ளம் வந்து இல்லை. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட் வந்துருக்கு. சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துறாங்க. பேட்டரி கண்டிப்பாக நல்லா இருக்கு. இந்த 6 nm ப்ராசஸர் இந்த MIUI 14 எல்லாம் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு 1 டே பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். சார்ஜிங் ஸ்பீடு ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து ஏறிடும். ஒரு டீசென்டான சார்ஜிங் ஸ்பீடு தான், அதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தா மொத்தம் 3 வேரியன்ட்ல வந்துருக்கு. 6 128, இது போக 8 128 அண்ட் 8 256 சொல்லிட்டு 3 வேரியன்ட் வந்துருக்கு. அண்ட் 12 256, அதாவது 6 8 12 ரேம் வேரியன்ட். ஸ்டோரேஜ் வந்து 128 256ல ஆஃபர் பண்றாங்க. DDR4X 2.2. பிரைஸ்னு பார்க்கும்போது இந்த பேஸ் ரேட் வந்து நமக்கு 18,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. கார்ட் ஆஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா 17,000 வந்து வாங்கிக்க முடியும். ஸோ 18,000 கன்சிடர் பண்ணலாம். 18,000 இந்த போன்ல என்னென்ன நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதோட பில் குவாலிட்டி, டிசைன், இந்த பாக்ஸியான ஷேப் இது எல்லாமே நல்லா இருக்கு. டிஸ்பிளே கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல நல்லா பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்துருக்கும். கேமரா ஒரு ஆவரேஜா வந்துருக்குன்னு சொல்லுவேன். இந்த போன் யாருக்கானதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு ரெட்மி போன் வேணும். நான் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்னா கண்டிப்பா இந்த போன் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த போன் இந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டான்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட்னு சொல்ல முடியாது. எனக்கு ரெட்மியில நார்மலா எல்லாமே நார்மலா இருக்கணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா இந்த போன் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு பெஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ மோட்டோட H40 நியோலாம் அதோட ரேம் வேரியன்ட் வந்து எடுத்தீங்கன்னா இதோட ஈக்குவல் பிரைசிங் வந்துடும். ஸோ ரெட்மி இங்கே பிரைசிங் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. சைனாக்கு இருக்க பிரைஸை கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இந்த ஃபோனில் கொடுக்கல. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஒரு டிமென்சிட்டி 7050 அந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கும். பட் டிமென்சிட்டி 6080 தான் போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஒரு கேப்பபிள் கிடையாது. ஸோ அதை வச்சுட்டு 6 128 தான் அவங்க வந்து ஒரு 18,000 சேல் பண்ணாங்க. அட்லீஸ்ட் அந்த ஸ்டோரேஜாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதுவுமே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எனக்கு தோணுது. மற்றபடி இது ஒரு நல்ல ஃபோன் தான். ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா எனக்கு தோணுது. உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.